வணக்கம் பசங்களா. நாளைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் நம்ம முக்கியமான ஒரு பார்ட்டு இந்த ஃபஸ்ட் யூனிட்டை ப்ளே பண்ணோம். தட் இஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அந்த ஷேர்ஸ் இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை நம்ம 3 வீடியோவாக போட போகிறோம். சிம்பிள் எக்ஸ்பிளனேட்டரியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா பேசிக்காக 8 என்ட்ரி போடணும். அது எப்படி நம்ம பார்க்க போகிறோன்னா கான்செப்ட்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பேசிக் என்ட்ரிஸோட ஒரு சார்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு சம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆக போகுது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய பாட்டு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஷேர் கேபிட்டல் அப்படின்னாக்கா கம்பெனி ஆரம்பிக்கும் போது கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற காசை நம்ம அந்த ஒரு எக்ஸ்ன்னு சொல்லி அமௌண்ட் நம்ம போட்டிருப்போம். அந்த டோட்டலாக கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நம்ம ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கம்பெனி ரன் பண்ண 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னாக்கா அந்த 10 லட்ச ரூபாயை நம்ம ஷேர்ஸ் மூலமாக வாங்க போகிறோம் மக்கள்கிட்டேருந்து. ஸோ அந்த 10 லட்ச ரூபாங்கிறது ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? செகண்ட், ஷேருங்கிறது அந்த 10 லட்ச ரூபாயை அட் டைமில் வாங்க முடியாது. ஸோ நிறைய பில்டிங் பிளாக்ஸாக நம்ம நிறைய பார்ட்ஸாக பிரித்து மக்கள்கிட்டேருந்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் சொல்லணும்னா ஒரு செவர் இருக்குது அப்படின்னா ஷேர் கேபிட்டல்லாம் அதில் இருக்கிற செங்கல் ஒரு ஷேர். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஷேருங்கிறது ஷேர் கேபிட்டலில் ஒரு பார்ட் அப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் ஒன், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அல்லது ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க, பார்க்கணும். இப்போ நம்ம இப்போ செங்கலாக இருக்குன்னா அந்த செங்கலோட மதிப்பு என்ன, ஒரு செவரோட மதிப்பு என்ன, அந்த செங்கலோட மதிப்பு என்ன. செவருக்கு 10 லட்ச ரூபாய்னா அந்த செவருக்கு வேல்யூ 10 ரூபாயாக்கலாம், 100 ரூபாயாக்கலாம். ஸோ நான் எப்படி பிரித்து வாங்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு டிட்டர்மைன் ஆகும். ஒரு சம்மு பார்த்தா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆல்ஃபா லிமிடெட் ஏதோ ஒரு கம்பெனி இஷ்யூடு கொடுக்குறாங்க. 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுக்குறாங்க ஆஃப் 10 rupees ஈச் அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் கம்பெனி மக்கள்கிட்டேருந்து வாங்க நினைக்கிறது 10,000 ஷேர்ஸ் 10 ரூபா. விச் மீன்ஸ் 1 லட்ச ரூபாய். இங்கே பாருங்கள், 10,000 ஷேர் கொடுக்குறாங்க, 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1 லட்ச ரூபாய் வரப்போகுது. அந்த 1 லட்ச ரூபாயை 10,000 ஷேராக பிரித்து 10 ரூபாயை நம்ம வாங்குறாங்க. ஸோ அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே இது நம்ம என்ன சொல்கிறாங்க, இது ஷேர் கேபிட்டல். இது நம்ம பிரிக்கிறது 10,000 ஷேருங்கிறது நிறைய ஷேர்ஸு, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் 10 rupees. ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த 1 லட்ச ரூபாயை நம்ம இஎம்ஐயாக வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம காசு வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கையில் வாங்க மாட்டோம். ஸோ கம்பெனிக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வாங்குவாங்க. இந்த ஒரு இஎம்ஐக்கும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எப்படி பேர் வாங்குவாங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவாங்க, கம்பெனிக்கு போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அப்ளிகேஷன் மணி கொடுப்பாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேர் அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் அலாட்மெண்ட்ங்கிற ஒரு பேரில் ஃபஸ்ட் செகண்ட் இஎம்ஐ வாங்குவாங்க, ஃபஸ்ட் கால் வாங்குவோம், ஃபைனல் கால் வாங்குவாங்க. இந்த சம்பளம் பார்த்தோன்னா 10 ரூபா ரைஸ் பண்ணணும், 10 ரூபாயை வாங்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 ரூபா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் 5 ரூபா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் 3 ரூபா இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறாங்க. ஸோ அட் தி எண்ட் 10 ரூபா வரப்போகுது. ஸோ 10,000 × 10 1 லட்ச ரூபா ரைஸ் பண்ணி ஆகணும். அதான் எய்ம். ஓகேங்களா? ஸோ ஷேர் கேப் இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். இது எல்லாமே ஷேர் அப்ளிகேஷனுங்கிறது வெறும் அப்ளிகேஷன் கிடையாது. அப்ளிகேஷனுங்கிறது அக்கௌண்ட். இது எல்லாமே அக்கௌண்ட்டு தான். ஓகேங்களா? நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, பேரண்ட்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டு தான். ஸோ நீ உங்கள் ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்புகிற மாதிரி இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அப்ளிகேஷன் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒரு அக்கௌண்ட்டு இன்னொரு அக்கௌண்ட்டு தான். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு சார்ட்டுக்கு போயிடலாம். இந்த ஒரு சார்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பேசிக்காக 8 என்ட்ரி வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் மண்டையில் ஓடிடும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம காசு வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா பேங்க் அக்கௌண்ட்டை தான் வரணும். காசு வெளில போகுதுன்னா அது பேங்க்கில் தான் போக போகுது. இதுதான் என்ட்ரி எக்ஸிட் ஃபார் தி பப்ளிக். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும், பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் போகும். என்ட்ரி ஸ்டார்ட்ஸ் வித் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ராசஸ், அலாட்மெண்ட் ஒரு ப்ராசஸ், ஃபஸ்ட் கால் ஒரு ப்ராசஸ், ஃபைனல் கால் ஒரு ப்ராசஸ். எல்லாமே இஎம்ஐ மாதிரி தான். ஸோ முதல்ல அப்ளிகேஷனுக்கு காசு கொடுக்குறாங்க. அது என்ன வருது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு, ஸோ ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நான் இந்த தேதியில் கொடுக்குறேன், இந்த தேதியில் முடிச்சிருவேன்னு சொன்னதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லா காசும் வந்துடும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் ஷேர் அப்ளிகேஷனுங்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டுடுறீங்க. அதோட என்ட்ரி முடிஞ்சிச்சு. இந்த என்ட்ரியில் என்ன பண்ணுறீங்க, அப்ளிகேஷனுக்காக வந்திருக்கிற மணியை பேங்க்லேருந்து அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பீயிங் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட நரேஷன். ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் அப்ளிகேஷன் வருது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் க்ளோஸ்டு. அடுத்தது ஒரு ப்ராசஸும் முடிய இது எல்லாமே ஷேர் கேபிட்டலோட ஒரு பார்ட்டு தான். ஸோ மொத்தமாக நான் வாங்கணும், தனித்தனியாக பிரித்து நான் வாங்குறேன். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது, கொண்டு போய் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் போடுறேன். அப்ளிகேஷனை செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே கம்பெனி செஞ்சு முடிச்சிட்டானுங்க. அந்த அக்கௌண்ட்டில் காசு இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற காசை தூக்கின்னு போய் ஷேர் கேபிட்டலில் போட போகிறேன்.
இது ஒரு ஸ்டெப், ஒரே ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, பேங்க் டு அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். செகண்ட் ஸ்டெப், அதாவது இப்போ தேர்ட் என்ட்ரி செகண்ட் ஸ்டெப்பு அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 30,000 கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கறது, அவங்க காசு கொடுக்குறது நம்ம ப்ராசஸ் பண்ணிடுறோம். அலாட்மெண்ட்டுங்கிறது கம்பெனி செய்ய வேண்டிய ஆக்ஷன், முதல் ஆக்ஷன். ஸோ கம்பெனி தான் டிசைட் பண்ணுது, நான் உனக்கு இவ்வளோ அலாட் பண்ணுறேன், எத்தனை அலாட் பண்ணுறேங்கிறத கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் என்ட்ரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ விச் இஸ் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். எவ்வளோ மக்களுக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பெனி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் என்ட்ரி அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறமா, தேர்ட் என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோர்த் என்ட்ரி என்னவா இருக்கும், மக்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அலாட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கம்பெனி அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காசை கொண்டு வந்து பேங்க்கில் போட்டுருவாங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் கம்பெனியோட வேலை என்ன, பேங்க்கில் அலாட்மெண்ட் காசெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பேங்க்கில் இருக்கிற எல்லா காசையும் தூக்கிட்டு வந்து அலாட்மெண்ட்டில் போட போகிறாங்க. ஸோ ஒன் வந்து பேங்க் டு அப்ளிகேஷன், ரெண்டாவது அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல், தேர்ட் என்ட்ரி அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். இதே ப்ராசஸ் தான் இந்த ரெண்டு பேருமே பண்ணுவானுங்க. ஸோ 2 இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து 3வது இன்ஸ்டால்மெண்ட், முதல் கால், ஃபர்ஸ்ட் கால். ஓகே, 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துறப்பா 3வது இன்ஸ்டால்மெண்ட் கொடு அப்படிங்கிறது நம்ம மூலம் அலாட் பண்ணுறோம். முதல்ல மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம். ஸோ எவ்வளோ சொல்கிறோம், என்ட்ரி மூலமாக தான் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல் நம்ம அலாட் பண்ணி முடிச்சிடுறோம். இந்த ப்ராசஸ், இந்த 5th என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா மக்களுக்கு தெரிஞ்சிடும் கம்பெனி எவ்வளோ ஃபர்ஸ்ட் காலாக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் கால்க்கான காசை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவாங்க. ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் காலுக்கு வந்துருக்கிற காசை கொண்டு வந்து தூக்கிட்டு போயிட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் காலில் போட்டு முடிச்சிருவானுங்க. 6 என்ட்ரி முடிஞ்சு போச்சு. அடுத்து 7வது என்ட்ரி சேம் ப்ராசஸ். ஃபைனல் காலு நம்ம போய் ஷேர் கேபிட்டல் மூலமாக நம்ம கூப்பிட்றோம், காசு கூடுறா தம்பி அப்படின்னு கேட்குறோம். ஸோ நமக்கு இது என்ட்ரி போட்டு வரதுக்கப்புறமா மக்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஃபைனல் கால் மணியை போட்டு விடுவாங்க. அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து ஃபைனல் கால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இதுதான் பேசிக் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ 8 என்ட்ரி. இந்த சார்ட்டு இதே மாதிரி போட்டுக்கோங்க. மறந்துட்டிங்கன்னா ஒரு உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பரில் லாஸ்ட்டில் ஒரு பேப்பர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். 2வது இந்த சார்ட் மண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது ஒரு பேசிக் சம். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. 10 ரூபா ஒரு ஷேரோட வேல்யூ. ஸோ எவ்வளோ ரைஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னா 1 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 10 ரூபாய் என்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா, 2 ரூபா அப்ளிகேஷனில் வாங்க போகிறாங்க, 5 ரூபா அலாட்மெண்ட்டில் வாங்க போகிறாங்க, 3 ரூபாங்கிறது ஃபைனல் கால், செகண்ட் ஆர் ஃபைனல் காலில் வாங்குறாங்க. முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா 10 ரூபா வரணும். ஓகேங்களா? வந்துடுச்சுன்னா அப்படின்னா இது சிம்பிள் சம், அதனால் 10 ரூபா வந்துடும். உங்களை இதில் வந்து எங்கெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்மி அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம். இது பேசிக் என்ட்ரிங்கிறனால பியூராக க்ளீனாக கொடுக்கும். ஸோ காம்ப்ளிகேட்டட் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 10 ரூபா ஆட் பண்ணால் 10 ரூபா வருது. ஸோ ப்ரீமியம் இல்லை, டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? இப்போது கம்பெனி தெளிவாக எதுவுமே கொடுக்கவே இல்லை. தெளிவாக கொடுக்கல இந்த சென்ஸ், நம்ம சொல்லிட்டாங்க 10,000 ஷேர்ஸு, 10,000 ஷேர் வந்துருச்சு, இத்தனை ஷேருக்கு காசு வரல, இவ்வளோ கம்மியாக ஷேர்ஸ் தான் வந்திருக்கு, அதிகமாக ஷேர்ஸ்லாம் வரவே இல்லை, எதுவுமே இன்ட்டு கொடுக்கவே இல்லை. விச் மீன்ஸ் 10,000 ஷேர் இஷ்யூ பண்ண நினைக்கிறாங்க, எதுவுமே சொல்லலைன்னா 10,000 ஷேருமே வந்துருச்சு அப்படிங்கிறது தான். வந்துருச்சு இந்த சென்ஸ் 10,000 ஷேரும் வாங்கிட்டாங்க, மக்கள் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் என்ட்ரி என்னது, பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன். அப்போ எவ்வளோ வந்திருக்கும், அப்ளிகேஷன் மணி, ஒரு ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி 2 ரூபா. எவ்வளோ ஷேருக்கு வந்திருக்கும், 10,000 ஷேருக்கு வந்திருக்கும். ஸோ 10,000 ஷேர் இன்ட்டு 2 ரூபா 20,000 ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். அந்த பேங்க் அங்கே 20,000 தூக்கிட்டு வந்து ஷேர் அப்ளிகேஷனில் போட்டுறீங்க. பி டு ஏபிபினா பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், 10,000 ஷேரு இன்ட்டு அப்ளிகேஷன் மணி, ஒரு ஷேருக்கு 2 ரூபா. ஸோ அப்போ 10,000 ஷேருக்குனா 20,000 ரூபாய் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து 2வது என்ட்ரி என்னது, ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். ஸோ 2வது என்ட்ரி இதே தான். நம்ம அப்ளிகேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ காசு வந்திருக்கும், 10,000 ஷேருக்கு 2 ரூபா வந்திருக்கும். அப்போ 20,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். இங்கே ஒரு ஜிபேலேருந்து இன்னொரு ஜிபேக்கு 20,000 பண்ணுறீங்க. அப்போ இந்த அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும், 20,000 ரூபாய் இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த 20,000 மொத்தமாக கொண்டு வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது தேர்ட் என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். இங்கே அலாட்மெண்ட் மணிங்கிறது 5 ரூபா. எத்தனை ஷேரு, 10,000 ஷேரு. ஸோ 10,000 × 5 ரூபாங்கிறத நம்ம அலாட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். 50,000 ரூபாய் நம்ம அலாட் பண்ணிடுறோம். அடுத்த என்ட்ரி அலாட் பண்ணதுக்கு அப்புறமா மக்களுக்கு தெரிஞ்சிடும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபா போடுவாங்க. நம்ம வேலை என்னது, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற 50,000 தூக்கிட்டு வந்து அலாட்மெண்ட்டில் போடுது. பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற 50,000 கொண்டு வந்து அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடுறது. ஸோ சேம் 50,000 வரப்போகுது. ஸோ இப்போ நமக்கு 2 ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. இதில் வந்து என்ன பண்ணிட்டானுங்க, ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால் தனித்தனியாக கொடுக்கல, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு கொடுத்துட்டாங்க வச்சுப்போமே. ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலமாக 3 ரூபா வாங்க நினைக்கிறாங்க ஒரு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில். ஸோ 10,000 ஷேர் நமக்கு கேட்டிருக்கோம்,
ரூபா வந்திருக்கும். ஸோ 10,000 இன்ட்டு 3 ஃபைனல் கால் இன்ட்டு ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல் வரும். ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல் 10,000 ஷேர் இன்ட்டு 3 ரூபா 30,000 அடுத்தது நம்ம அலாட் பண்ணி முடிச்சிட்டோமா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு தெரிஞ்சிடும் 30,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜிபேலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. நம்ம வேலை என்னது, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த 30,000 வந்திருக்கும், அந்த 30,000 கொண்டு வந்து ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஷேர் கேபிட்டல் அலாட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பேங்க்கில் நமக்கு வரும், கொண்டு வந்து ஃபைனல் கால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பேங்க் டு ஃபைனல் கால், ஃபர்ஸ்ட் ஆர் ஃபைனல் கால் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சார்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம் வித் ஃபியூ அடிஷன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? செகண்ட் வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸாக சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்.